அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தாலே நமக்கு பட்ஜெட் வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவங்க. ஸோ இந்த பட்ஜெட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, அவங்க கன்சிக்யூட்டிவா பிரசன்ட் பண்ண 7வது பட்ஜெட்டா இருக்கு. ஓகேங்களா. தொடர்ந்து 7 முறை பட்ஜெட் தாக்கல் பண்ண நபர் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட இவங்க பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ இதுவரைக்கும் அதிக முறை பட்ஜெட் யார் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 பட்ஜெட். யாருன்னா மொரார்ஜி தேசாய் அவர்கள். மொரார்ஜி தேசாய் அவர்கள் வந்து 10 பட்ஜெட். அதற்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா 9 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சிதம்பரம் அவர்கள். கேள்விப்பட்டிருப்பீங்க. சிதம்பரம் தமிழகத்தைச் சேர்ந்தவர் தான். அதன் பிறகு பார்த்தோம்னா 8 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. பிரணாப் முகர்ஜி அவர்கள். பிரணாப் முகர்ஜி வந்து 8 பட்ஜெட். இவங்க நம்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க. தொடர்ந்து 7 பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சிறப்புக்குரிய விஷயம். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெருசா நமக்கு இந்த டாக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பத்தி நெறைய சொல்லியிருப்பாங்க. நெறைய விஷயங்களுக்கு டாக்ஸ கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு சில டாக்ஸ வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்த பட்ஜெட் ஃபுல்லாவே எம்ப்ளாய்மென்ட்ட பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு. ஓகேங்களா. இளைஞர்களுக்கு வந்து எம்ப்ளாய்மென்ட் குடுக்கணும், ஸ்கில் ட்ரெய்னிங் குடுக்கணும், இன்சென்டிவ்ஸ் குடுக்கணும். அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நெறைய இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த பட்ஜெட்டோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிற ஒரு அப்ரிவியேஷன் சொல்லியிருந்தாங்க. சாரி அக்ரானிம வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப அந்த எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறதுக்குள்ள என்னலாம் அடங்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படிங்கிற லெட்டருக்குள்ள எம்ப்ளாய்மென்ட், எஜுகேஷன் வரும். ஓகேங்களா. அப்படிங்கிற லெட்டருக்குள்ள எம்எஸ்எம்இ, அப்படிங்கிற லெட்டருக்குள்ள புரொடக்டிவிட்டி, அடுத்தது லேண்ட், ஆப்பர்ச்சுனிட்டி, ஒய்னா யூத், மறுபடியும் மிடில் கிளாஸ், எனர்ஜி செக்யூரிட்டி, நியூ ஜெனரேஷன் ரிஃபார்ம்ஸ், கடைசியா டெக்னாலஜி. இததான் பட்ஜெட்டோட தீமா எம்ப்ளாய்மென்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருந்தாங்க. ஓகேவா. எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிறது தான் இதுதான் ஒரு அக்ரானிமா நமக்கு குடுத்திருந்தாங்க. சரியா? சரி. இந்த பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில விஷயங்கள நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்கம் டாக்ஸ் ரேட்ல ஒரு சில கட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷத்துக்கு இந்த இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்கனால ஒரு ரூ. 17,500 வருஷத்துக்கு சேவ் பண்ண முடியும். இதுவே மாசந்தோறும் பார்த்தோம்னா, ஒரு ரூ. 1,458 அவங்கனால சேவ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, பிரைம் மினிஸ்டர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி இந்த யூத் டெவலப்மென்ட்க்காக நெறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அத அப்படியே ஒவ்வொன்னா நம்ம பின்னாடி போக போக பார்ப்போம். சரிங்களா? ஸோ அதே மாரி பார்த்தோம்னா, ஆந்திர பிரதேஷோட கேப்பிட்டல் அமராவதிய டெவலப் பண்றதுக்காக ஒரு 15,000 கோடி குடுத்துருக்காங்க. அதே மாரி பீகாருக்கு வந்து ஒரு 58,900 கோடி வந்து குடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான விஷயங்கள். தனித்துவமா இருந்த விஷயங்கள். இப்ப அடுத்தடுத்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் ஸ்லாப வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன இன்கம் டாக்ஸ் ஸ்லாப்? இந்தியாவுல எப்ப இன்கம் டாக்ஸ் நம்ம கட்டணும்? இதெல்லாம் தான் இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த இன்கம் டாக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இந்தியாவுல 3,00,000 தான் இனிஷியல். ஓகேங்களா? 3,00,000 வரைக்கும் சம்பாரிக்கிறவங்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. ஓகேங்களா? அப்ப நோ டாக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது முன்னாடி பார்த்தோம்னா 3,00,000லேருந்து 6,00,000 வரைக்கும் இருந்துச்சு. இப்ப சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 3,00,000 டூ 7,00,000 அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு 5% இன்கம் டாக்ஸ். அடுத்தது 7,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் இருக்கவங்களுக்கு 10% வந்து இன்கம் டாக்ஸ். அடுத்தது 10,00,000லேருந்து 12,00,000 வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து 15% வந்து இன்கம் டாக்ஸ். 12,00,000லேருந்து 15,00,000 வரைக்கும் இருக்கவங்களுக்கு வந்து 20% வந்து இன்கம் டாக்ஸ். கடைசியா 15,00,000க்கு மேல இருக்கவங்களுக்கு 30% வந்து இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த இன்கம் டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ண டேட். ஓகேங்களா? ஸோ இதுல 3,00,000லேருந்து 7,00,000 இருந்தத 6,00,000 இருந்தத இப்ப 7,00,000 சொல்லி மாத்திருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரிவைஸ்டு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஆர்டிகிள்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாரி இன்கம் டாக்ஸ் ரேட்ட சேஞ்ச் பண்ணனால, நம்பனால ஒரு சில அமௌண்ட்ட மாசம், மாசம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ இந்த டேட்டாவ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 3,00,000 வரைக்கும் அப்படின்னா டாக்ஸ் கிடையாது. அடுத்தது 3,00,000லிருந்து 7,00,000 வரைக்கும் 5% டாக்ஸ் கட்டணும். 7,00,000லிருந்து 10,00,000 வரைக்கும்னா 10% டாக்ஸ். 10,00,000லிருந்து 12,00,000 வரைக்கும்னா 15% டாக்ஸ். 12லிருந்து 15,00,000 வரைக்கும் சம்பாரிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டு வருமானம். ஓகேவா? இயர்லி இன்கம், ஆனுவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 12,00,000லேருந்து 15,00,000 வரைக்கும் சம்பாரிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு 20% வந்து இன்கம் டாக்ஸ். கடைசியா 15,00,000க்கு மேல சம்பாரிக்கிறவங்களுக்கு 30% வந்து இன்கம் டாக்ஸ். ஓகேவா? அவங்க சேலரில 30% வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுவாங்க அவங்க. சரியா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு முக்கியமா இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள்ல இந்த இடத்துல ஏஞ்சல் டாக்ஸ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஏஞ்சல் டாக்ஸ், நிக்ஸ்ட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதாவது ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தோம்னா, ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இருக்கு இல்லையா?
இந்த ஸ்டார்ட் அப்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்கல்ல, அவங்க மேல போடக்கூடிய வரி தான் ஏஞ்சல் டாக்ஸ். ஓகேவா? ஸ்டார்ட் அப்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க மேல போடுறது தான் ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ, இப்ப இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறத வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இனிமேல் இந்த ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்காது. இதனால ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து அதிகமான முதலீடுகள் வரும் அப்படிங்கிறத நம்மனால எதிர்பார்க்க முடியும். சரியா? ஸோ, ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் அப்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றவங்க, முதலீடு செய்யறவங்க மேல போடக்கூடிய வரியா இருந்துச்சு. அந்த ஏஞ்சல் டாக்ஸ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப நெறையா முதலீடுகள் ஸ்டார்ட் அப்ஸ் மேல வந்து விழுகும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரியா? ஸோ, இது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு. அடுத்தது முக்கியமான விஷயங்கள் ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இது மேல இருக்கக்கூடிய கஸ்டம்ஸ் டியூட்டி அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6% கம்மி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ, இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த கோல்டு, சில்வர், பிளாட்டினம் இதனுடைய விலை அப்படிங்கிறது இப்ப மார்க்கெட்ல கம்மியாகறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ, அத பத்தின விஷயங்கள் தான் குடுத்துருக்காங்க. ஸோ, கஸ்டம்ஸ் டியூட்டி ஆன் கோல்டு, சில்வர், பிளாட்டினம் ஆர் ரெடியூஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். கம்மி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா போதும். சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா முக்கியமான விஷயங்கள்ல, இந்த இடத்துல தான் இந்த 5 ஸ்கீம்ஸ் டூ 8 ஜாப் கிரியேஷன் அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ என்னன்னா, நம்ம கிட்ட நெறைய யூத் பாப்புலேஷன் இருக்கும். இந்த யூத் பாப்புலேஷன வந்து நம்ம கரெக்ட்டா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்தியாவோட எக்கனாமிக் குரோத் வந்து நல்லாருக்கும். ஸோ அப்ப யூத் பாப்புலேஷன கரெக்ட்டா யூஸ் பண்ணோம்னா, அவங்களுக்கு வேலை வாய்ப்புகள வந்து உருவாக்கி தரணும். இப்ப இந்த வேலை வாய்ப்புகள உருவாக்கி தர்றதுக்காக, ம் அரசாங்கம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா எம்ப்ளாய்மென்ட் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படிங்கிறத ஒரு 5 திட்டங்களா நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டங்கள பத்தி விரிவா பின்னாடி சொல்லுவாங்க. இப்ப ஜஸ்ட் என்ன அப்படிங்கிறத மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெய்னிங் குடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ் அந்த இன்டர்ன்ஷிப் மாரி நமக்கு ட்ரெய்னிங் குடுத்து இன்சென்டிவ் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள பத்தி தான் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு 5 திட்டங்களா நமக்கு குடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நமக்கு 20,00,000 இளைஞர்களுக்கு வந்து 5 வருஷத்துல வந்து ட்ரெய்னிங் குடுக்கறது. ஓகேங்களா? ஸ்கில் ட்ரெய்னிங் குடுக்கறது. அதே மாரி பெரிய, பெரிய கம்பெனில இருந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வாங்கி குடுக்கறது. அதே மாரி வேலை கிடைக்கிறப்போ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கில் ட்ரெய்னிங் அப்போ இன்சென்டிவ் குடுக்கறது. இந்த மாரி பல விஷயங்கள வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இத பத்தி நம்ப தனியாவே டீட்டெயில்டா ஒவ்வொன்னும் வர்றப்ப நம்ம டீட்டெயில்டா பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ மத்தபடி பார்க்குறப்ப இது ஒரு முக்கியமான சேஞ்சா இருந்துச்சு. ஓகேங்களா? நம்ம என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டே வரோம். அதுல வந்து இந்த முத்ரா லோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஏப்ரல் 8, 2015ல பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லி இந்த திட்டம் கொண்டு வரப்படுது. ஓகேங்களா? அதாவது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மென்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மென்ட் அண்ட் ரீஃபினான்சிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு கீழ பார்த்தோம்னா நம்மனால லோன் வாங்க முடியும். இப்ப என்கிட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட அ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு காசு இல்ல அப்படின்னா, முத்ரா லோன் கீழ போய் நான் போய் காசு வாங்கிக்கலாம். ஸோ அது வந்து 3 டைப்பா இருந்துச்சு. ஓகேங்களா? கிஷோர் அப் சாரி. ஃபர்ஸ்ட்டு என்ன வரும் அப்படின்னா, சிஷு அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சிஷு அப்படின்னா 50,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அடுத்தது கிஷோர் அப்படின்னா 50,000த்திலிருந்து 5,00,000 வரைக்கும். ஓகேங்களா? 50K டூ 5,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். சிஷு, கிஷோர் அடுத்தது வந்து தருண் அப்படின்றது இருந்துச்சு. தருண் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு 5,00,000த்திலிருந்து ரூ. 10,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். ஓகேவா? அப்ப முத்ரா லோனுக்கு கீழ பார்த்தோம்னா, நம்ம ஒரு ரூ. 10,00,000 வரைக்கும் கடன் வாங்கிக்கலாம். அதுக்கு தனித்தனியா பிரிச்சு, பிரிச்சு வச்சிருக்காங்க. சிஷு அப்டின்னா ரூ. 50,000 வரைக்கும், கிஷோர் அப்டின்னா 50,000லிருந்து 5,00,000 வரைக்கும், தருண் அப்டின்னா 5,00,000லிருந்து 10,00,000 வரைக்கும் அப்டி சொல்லி பிரிச்சு, பிரிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ முத்ரா லோனோட மேக்ஸிமம் லிமிட்னா 10,00,000ன்னு இருந்துச்சு. அத இப்போ 20,00,000 வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இத பட்ஜெட்ல வந்து நமக்கு இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அதாவது The limit of Mudra loans will be enhanced to 20 lakh from 10 lakh for those who have repaid previous loans under தருண் கேட்டகரி. ஓகேங்களா? ஸோ தருண் கேட்டகரி கீழ ரூ. 10,00,000 குடுத்தவங்களுக்குலாம் இப்ப ரூ. 20,00,000 வரைக்கும் வாங்கிக்கிறதுக்கான வழிமுறைகள் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முத்ரா லோன் லிமிட் வந்து 20,00,000க்கு ரைஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, வேற என்ன குடுத்துருக்காங்க முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எனக்கு டிஃபென்ஸ் அந்த அடுத்தடுத்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளோ ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ, அதில முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத நம்ப தேடி பார்த்துட்டுருக்கோம். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த ஹவுசிங் ஸ்கீம் அப்படின்னா, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஓகேங்களா? இந்த ஆவாஸ் யோஜனாக்கு கீழ ஒரு ரூ. 10,00,000 வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? அதுவும் பார்த்தோம்னா, ஆவாஸ் யோஜனாலயே அர்பனுக்கு தான். ஓகே. ஆவாஸ் யோஜனா ரூரல் கிராமப்புறங்களுக்கு தனியா, நகர்ப்புறங்களுக்கு தனியா அப்படின்னு இருக்கு. அதில அர்பனுக்கு ஒரு ரூ. 10,00,000 வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க.
ஸோ ஆக மொத்தம் பார்க்குறப்ப நமக்கு இந்த எம்ப்ளாய்மென்ட் ரிலேட்டடா நெறைய பண்ணியிருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, கடைசியா இங்க டூரிசம் டெவலப் பண்றதுக்காக ஒரு சில இடங்கள் பேர்லாம் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டெவலப்மென்ட் ஆஃப் விஷ்ணுபாத் டெம்பிள் இன் கயா. ஓகேங்களா? கயால இருக்கக்கூடிய விஷ்ணுபாத் டெம்பிள். அடுத்தது மகாபோதி டெம்பிள் இன் புத் கயா. அடுத்தது பார்த்தோம்னா, அ நாலந்தா, ராஜ்கிர், பீகார்ல இருக்கக்கூடிய நாலந்தா, ராஜ்கிர் இதனுடைய டெவலப்மென்ட். இந்த மாதிரியான விஷயங்களுக்காகலாம் ஸ்கீம்ஸ் வந்து அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஏறக்குறைய பார்க்குறப்ப, நமக்கு இந்த பட்ஜெட்ல ஸ்டார்ட்டிங்ல இருந்து எடுத்து பார்த்தோம் அப்டின்னா, இன்கம் டாக்ஸ் ரேட் கட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ பேசிக்கா பட்ஜெட்டோட ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன பார்த்துருக்கோம். ஸோ இந்த பட்ஜெட் எவ்வளோ நேரம் இவங்க பேசியிருப்பாங்க அப்படின்னா, 86 நிமிஷம் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். ஓகேங்களா? ஸோ 86 நிமிஷம் பேசியிருக்காங்க. எம்ப்ளாய்மென்ட் அப்படிங்கிற ஒரு அக்ரானிம யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முக்கியமான விஷயமா இந்த இன்கம் டாக்ஸ் ரேட் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ எது எதுக்கு எவ்வளோ குடுக்குறாங்க அப்படிங்கிறது. மத்தபடி பார்க்குறப்ப ஏஞ்சல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஏஞ்சல் டாக்ஸ்னா என்ன? அத எப்ப கேன்சல் பண்ணாங்க? அப்படிங்கிற விஷயங்கள பார்த்தோம். அடுத்தது கோல்டு, சில்வர், பிளாட்டினம்க்கு டாக்ஸ் கட் ஆயிருக்கு. அடுத்தது ஜாப் கிரியேஷன்க்காக எம்ப்ளாய்மென்ட் பிளஸ் இன்சென்டிவ் குடுக்குற மாதிரியான ஒரு சில திட்டங்கள வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஸ்கில் ட்ரெய்னிங்கும் இதிலேயே நமக்கு பண்றாங்க. ஸோ, அடுத்ததா பார்த்தோம்னா, இந்த முத்ரா ஸ் லோனோடைய லிமிட் அப்படிங்கிறது ரூ. 10,00,000 இருந்து ரூ. 20,00,000 இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா, இந்த வீடு கட்டிக் குடுக்கறதுக்கு அந்த பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா ஸ்கீமுக்கு கீழ அமௌண்ட் கொஞ்சம் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்லி பார்க்குறப்ப டூரிசம் டெவலப் பண்றதுக்காக விஷ்ணுபாத் டெம்பிள், பூத் கயா, அடுத்தது பார்த்தோம்னா, நாலந்தா, ராஜ்கிர் போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்றாங்க. டூரிசம வந்து டெவலப் பண்றதுக்காக. ஏன்னா, டூரிசம் செக்டார் அப்படிங்கிறது ஒரு நெறைய ஜாப் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு செக்டாரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. மத்தபடி பார்க்குறப்ப அமராவதி கேப்பிட்டல் ஆந்திராவோட கேப்பிட்டல் அமராவதிய டெவலப் பண்றதுக்காக ஒரு 15,000 கோடி ஒதுக்கியிருந்தாங்க. மத்தபடி பீகாரோட ஓவரால் டெவலப்மென்ட், ரோட் வேஸ் டெவலப்மென்ட் அதுக்காக 58,900 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. சரியா? ஸோ, பட்ஜெட்ல மேஜரா இருந்த விஷயங்கள்னா இதெல்லாம் தான். மத்தபடி என்ன இங்கலாம் குடுத்துருக்காங்க, ட்ரெயின் படம்லாம் போட்டு குடுத்துருக்காங்க. ஏரோப்ளேன்லாம் போட்டு குடுத்துருக்காங்க அப்டின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்டுக்கும் எவ்வளவு நிதிய ஒதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்ல இருக்கக்கூடிய ஸ்கீமுக்கு எவ்வளோ நிதிய ஒதுக்கியிருக்காங்க அப்டிங்கிறது தான் மத்தபடி ரொம்ப விலாவரியா குடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ நமக்கு புதுசா இருக்கக்கூடிய விஷயங்கள மட்டும் என்ன, ஏது அப்டிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஸோ மத்தபடி பார்த்தோம்னா, வேற ஏதாவது மத்த நியூஸஸ்ல ஏதாவது இருக்கா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? அப்டின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு ரிலேட்டடான பேஜஸ்ல முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்ல. ஆ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸோ மோர் ஆர் லெஸ் பார்த்தோம்னா, இவ்வளோ தான் நமக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பட்ஜெட் ரிலேட்டடா தான் நெறைய இருந்துச்சு. ஸ்போர்ட்ஸ் பேஜே வந்துருச்சு. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மத்தபடி பார்த்தோம்னா, அமெரிக்கா பிரசிடென்ட் எலக்ஷன பத்தி சில விஷயங்கள் குடுத்திருந்தாங்க. சில எலக்ஷன் நடக்க நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.